ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குவாலிட்டி கண்ட்ரோல்னால் என்னென்னு பார்ப்போம், குவாலிட்டி அஷூரன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஒரு பார்ட்டு தான் குவாலிட்டி அஷூரன்ஸும் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸும். ஓகே, குவாலிட்டி கண்ட்ரோல்னால் இருக்கிற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸில் கொடுத்துருக்கிற குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கும் எடுக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன் மூலயமா பிளான் பண்ணி தேவையான முக்கியமான கான்ஃபிடன்ஸ் தர்றதுக்கும் அந்த குவாலிட்டி பற்றி முக்கியமான கான்ஃபிடன்ஸ் தர்றதுக்கும் இருக்கிறது தான் இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ். குவாலிட்டி கண்ட்ரோல்னால் ஒரு ப்ராடக்டில் தேவையான குவாலிட்டியை செக் பண்ணி என்ஷூர் பண்ணுற ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் தான் நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்கிறோம். அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல்னால் ப்ராடக்டில் இருக்க டிஃபெக்டை என்னென்னு கண்டுபிடிச்சி அதை என்ஷூர் பண்ணுறது தான் குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி அஷூரன்ஸ்னால் அந்த ப்ராடக்ட் பண்ணுறோம் இல்லையா, ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வருது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது தான் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் என்ன டெஃபினேஷன் பார்ப்போம். குவாலிட்டி அஷூரன்ஸ்னால் எந்த ப்ராடக்டை டெவலப் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட்கான ப்ராசஸில் குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுற ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம குவாலிட்டி அஷூரன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி கண்ட்ரோல்னால் ப்ராடக்டில் குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறது, அது ஆக்சுவல் ப்ராடக்டில் டிஃபெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். சிம்பிளாக குவாலிட்டி அஷூரன்ஸ்ன்றது ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணும். குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றது ப்ராசஸில் இருந்து வர அவுட்புட் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்டில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலோட கோல் என்னென்னு பார்ப்போம். ஓகே, குவாலிட்டி அஷூரன்ஸோட கோல் என்னென்னு பார்க்கும்போது ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ண அப்புறம் டெஸ்டிங் ப்ராசஸ், இதுதான் அந்த குவாலிட்டி அஷூரன்ஸோட கோல். அதனால் அந்த பார்ட்டில் டிஃபெக்ட் வராது எப்போனா அந்த பார்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த குவாலிட்டி கண்ட்ரோலோட கோல் என்னென்னு பார்க்கும்போது ப்ராடக்டை டெவலப் ஆன பின்பு அதில் டிஃபெக்ட் எதாவது இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் அந்த பார்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பார்ட்டில் என்னென்னலாம் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலோட கோல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது குவாலிட்டி அஷூரன்ஸும் குவாலிட்டி கண்ட்ரோலும் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இந்த குவாலிட்டி அஷூரன்ஸோட கோல் என்னென்னா, ஒரு பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராசஸில் என்னென்னலாம் டிஃபெக்ட் வருது அப்படின்னு ப்ரிவென்ட் பண்ணுறது. இது ஒரு ப்ரோஆக்டிவ் குவாலிட்டி ப்ராசஸ். ப்ரோஆக்டிவ் குவாலிட்டி ப்ராசஸ்னால் அதாவது ஒரு டிஃபெக்ட் வர்றதுக்கு முதல்ல அந்த டிஃபெக்ட் வரும் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டிஃபெக்ட் வராமல் தடுக்கிற ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த ப்ரோஆக்டிவ் குவாலிட்டி ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த குவாலிட்டி கண்ட்ரோலோட கோல் என்னென்னா, ஃபைனல் ப்ராடக்டில் டிஃபெக்டை கரெக்ட் பண்ணுறது, அப்புறம் டிஃபெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது ஒரு ரியாக்டிவ் ப்ராசஸ். ரியாக்டிவ் ப்ராசஸ்னால் ஒரு தப்பு நடந்ததுக்கப்புறம் அந்த தப்பு எதனால் நடந்துச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் அந்த தப்பை கரெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலோட கோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குவாலிட்டி அஷூரன்ஸு அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல். இதில் ஆடிட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். குவாலிட்டி அஷூரன்ஸில் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு குட் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் தேவையான அசஸ்மெண்ட்டெல்லாம் வச்சுட்டு இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு இந்த கன்ஃபார்மன்ஸ் ஆடிட்டான சிஸ்டம் ஆடிட்டு, ப்ராசஸ் ஆடிட்டு, ப்ராடக்ட் ஆடிட்டு, இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்காகவும் இந்த ஆடிட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் எப்படி இந்த ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக டிஃபெக்ட்ஸு அப்புறம் இஷ்யூஸ் எதனாலலாம் வருது, அதாவது டூல்னால் வருதா, எக்யூப்மெண்ட்டால் வருதா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை எலிமினேட் பண்ணி கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக இந்த குவாலிட்டி ஆடிட்ஸை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அஷூரன்ஸு குவாலிட்டி கண்ட்ரோல். இதில் ப்ராப்ளம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி அஷூரன்ஸு. குவாலிட்டி அஷூரன்ஸில் ப்ராப்ளம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை அந்த ப்ராப்ளத்தை பிளான் பண்ணுறது, அப்புறம் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியான டாக்குமெண்ட்ஸு, இதனால் அந்த ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரு,
ஃபெயிலியர் மோடு எஃபெக்டிவ் அனாலிசிஸ் எஃப்எம்ஏ கண்ட்ரோல் பிளானு அப்புறம் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வச்சுட்டு அந்த ப்ராப்ளமை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோலில் எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸு இந்த டெக்னிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ப்ராடக்டோட குவாலிட்டி ப்ராசஸ்ஸு சிஸ்டமு இதெல்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து இன்னும் ஒரு டூல் அப்படின்னு பார்ப்போம். குவாலிட்டி அஷூரன்ஸ்னால் இது வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் டூல்னால் ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு முதல்ல அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராசஸ்னால் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம் வராமல் ஃபஸ்ட்டே தடுக்கிறது தான் இந்த ப்ரோஆக்டிவ் டூல். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றது வந்து ஒரு ரியாக்டிவ் டூல்னால் அந்த ப்ராப்ளம் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டில் அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு திரும்ப ரிவர்ஸில் போய் கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு ரியாக்டிவ் டூல். இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் வரும். நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். குவாலிட்டி அஷூரன்ஸில் ஒரு புது பார்ட்டு இல்லைனா ப்ராடக்ட் வரும்போது குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு ஒருவரும் அந்த டீமில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்களும் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் பொதுவாக ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி கண்ட்ரோல் டீம், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் இந்த டீமில் இருப்பாங்க அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருப்பாங்க. அந்த டீம் என்ன பண்ணுன்னா ஒரு பார்ட்டை எடுத்துகிட்டு அந்த பார்ட்டில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறது தான் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஸ்டாட்டிக்கல் டெக்னிக்ஸ். குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் என்னென்னு பார்ப்போம். குவாலிட்டி அஷூரன்ஸில் வந்துட்டு ஸ்டாட்டிக்கல் டூல்ஸு எல்லாம் ஸ்டாட்டிக்கல் டெக்னிக்ஸ் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இது ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் இன்புட் அண்டு ஆப்ரேஷ்னல் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு எப்போ ப்ராசஸில் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து குவாலிட்டியில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து இந்த ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோலில் ஸ்டாட்டிக்கல் டூல் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது ப்ராசஸ் அவுட்புட்டிலிருந்து வரும் ப்ராடக்டை செக் பண்ணுறதுனால வரும். அதனால் இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது எஸ்கியூசி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து இந்த எஸ்கியூசினா ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகேவா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் இருக்குது இல்லையா, குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு வந்து என்னென்னா ப்ராசஸோட இன்புட்டு இல்லைனா ஆப்ரேஷ்னல் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இன்புட்ஸ் இதெல்லாம் அந்த ப்ராசஸ் மூலயமா எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸில் வரும். அந்த ப்ராசஸோட அவுட்புட்டில் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் வந்துட்டு இந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் வரும், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸில். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்ப்போம். குவாலிட்டி அஷூரன்ஸ்னால் வெரிஃபிகேஷன், ஆடிட்டிங் இதெல்லாம் வந்துட்டு இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வேலிடேஷன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, இந்த டெஸ்டிங்லாம் வந்துட்டு சாஃப்ட்வேர்லலாம் வச்சு பண்ணுவாங்களே அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இதெல்லாம் வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.